எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் உன்னை அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன், அதனாலதான் அடிச்சேன். இனிமே அடிக்க மாட்டேமா, இனிமே ஒன்னு அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவன்தான். டேய் கிழவா, டேய் எந்திரா, டேய் எந்திரா, டேய் டேய். உனக்கெல்லாம் எதுக்குடா மாச சம்பளம்? சாப்பாடு, அப்பப்ப தண்ணி அடிக்கிறது, காசு. எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு லோலோன்னு அலையறல்ல, அதான். 20 வருஷமா அதே போய் சொல்லி என்ன மாத்துறது போதும். சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படா கண்டுபிடிச்ச? இந்த மூஞ்சிய வச்சுதான், இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுதான் ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த மூஞ்சிய தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டுதான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு பார். அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்ளோ வருஷமா உன் கண்ணுல படாதவங்க என் கண்ணுல பட்டாங்களே. எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி, அதை தீர்த்துக்கிறதுக்கா? பின்ன எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுமே. சும்மா விட சொல்றியா? போட்டு தள்ளிட்டியா? இல்ல, தப்பிச்சிட்டான். இல்ல நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார். நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன். பைத்தியமாக்கிட்ட. நீயே ஒரு பைத்தியக்கார சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சு நம்புடா கிழவா. போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்ப எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்கினானோ அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்கணும் தெரியுமா?